வணக்கம் நண்பர்களே. பல நேரங்களில் நம்ம பிரச்சனையை தேடி போகிறது கிடையாது. நம்ம ஆர்வம் தான் நம்மளை பிரச்சனைக்குள்ளே தள்ளி விடுது. பேயெலாம் உண்மையா அப்படின்னு செக் பண்ண போன அந்த ஒரு நைட்டு அவங்க லைஃப்பை ஏமாத்திருச்சு. சில இடங்களுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னால் அது பயம்னு கிடையாது, பாதுகாப்புக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வார்னிங்கை மதிக்காமல் தைரியம்னு நினச்சிட்டு அந்த கூட்டம் உள்ளே போனப்போ அங்கே என்ன தெரிஞ்சுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த இடத்துல அவங்க மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் காத்துட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. நம்ம ஹாஸ்டலில் நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்காதா அப்படின்னு நிறையா பேர் நம்பலை. இல்லைன்னு தானே சொல்கிற, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மிட் நைட்டில் அவங்க கூட்டமாக போனது தான் அவங்க செஞ்ச பெரிய தப்பு. என்ன தான் சயின்ஸ்னு பேசினாலும் லாஜிக்கு அடங்காத சில விஷயங்கள் அந்த ஹாஸ்டல் காரிடாரில் நடந்துச்சு. அதுவரை அந்த கேங் பேயை பார்த்து பயப்படல. ஆனால் அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க தூக்கத்தையே தொலைச்சிட்டாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு பிஜி ஹாஸ்டல் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டலில் போய் தங்குறோம், கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் தங்குறோம் அப்படின்னா, இல்லை ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கோம், ஸ்கூலில் சேர்ந்துருக்கோம், அந்த மாதிரி போய் ஹாஸ்டலில் தங்குறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க, இந்த மாதிரி அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை கேட்கணும். நம்ம போய் அங்கே போய் என்ன இருக்குது பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசித்தா அங்கே தான் பிரச்சனையே ரெண்டு விதத்தில் இருக்குது. நீங்களாக போய் தேடுறது, அதுவாக தேடி வருது. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது, அங்கே தான் அவங்க ஏற்கனவே இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் எதுவும் பண்ணாதது ஏன் உங்களை மட்டும் பண்ணுது அப்படின்னா நீங்கள் போய் அதை வாண்டடாக பார்க்குறீங்க, அதனால தான் உங்ககிட்ட தேடி வருது அது. அந்த மாதிரி 3 பொண்ணுங்க போன அந்த ஸ்டோரி, அந்த ஹாஸ்டலில் என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நைட் ஸ்டடின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரூமில் இருந்த அந்த நேரம், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 2nd ஃப்ளோர் காரிடாரில் மட்டும் டெய்லி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் கேட்டுச்சு. டப் டப் டப், யாரோ வெட் ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு ஸ்லோவாக நடக்கிற மாதிரி. இனிஷியலி எல்லாரும் அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த சவுண்ட்ஸ் வரும் டைம் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக ஒரே டைமில் தான் வரும். ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சு, ஃபுல் ஹாஸ்டலும் டார்க்காக இருந்துச்சு. எமர்ஜென்சி லைட் மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த சைலன்ஸ்க்கு நடுவில் ரூம் நம்பர் 217 டோர் வெளியே யாரோ நகத்தை வச்சு மெதுவாக ஸ்க்ராட்ச் பண்ணுற அந்த சத்தம் கேட்டுச்சு. உள்ளே இருந்த கேர்ள்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராங்க்னு நினச்சிட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ணாங்க. காரிடார் முழுக்க எம்டியாக இருந்துச்சு. ஆனால் ஃப்ளோரில் மட்டும் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்துச்சு. அது காரிடார் முடிவில் இருந்த அந்த ஒரு லாக்டு பாத்ரூம் வரைக்கும் போயிருந்துச்சு. அந்த பாத்ரூம் 8 இயர்ஸாக யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த பாத்ரூமில் நடந்த விஷயம் இன்னும் ஹாஸ்டலில் சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒருத்தவங்களும் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே ஆக்சுவலாக என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு ரியல் இன்சிடெண்ட் எண்டில் தான் தெரியும். வாங்க பார்ப்போம். சென்னையில் அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு பழைய பாழடைஞ்சன்னு சொல்ல முடியாது, ஒரு பழைய கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருந்துச்சு. 3 மாடி பில்டிங். அது டே டைமில் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் நைட்டு ஒரு 1:30 அப்புறம் காரிடார் முழுக்க ஒரு அமானுஷ்யமான சைலன்ஸ் வந்துடும். ஒரு அமானுஷ்யமான ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ்லாம் அங்கே நடக்கும். ஃபஸ்ட்டில் எல்லோரும் ஹாஸ்டல் வைப்பு தான் அப்படின்னு அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. ரூம் நம்பர் 217 அங்கே தங்கியிருந்த 4 கேர்ள்ஸ் மட்டும் டெய்லி ஒரு விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. நைட்டு ஷார்ப்பாக 2:07 பாத்ரூம் டேப் ஓப்பன் ஆகும். யாராவது போய் க்ளோஸ் பண்ணினா 5 நிமிஷம் கழித்து திருப்பி ஓப்பன் ஆகும். இனிஷியலி இதை ப்ராங்க்னு நினச்சிட்டாங்க. ஒரு நாள் அவங்களில் ஒரு பொண்ணு சீக்ரெட்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஃபோன் வச்சுட்டு தூங்கிட்டான். மார்னிங் வீடியோ பார்த்தப்போ 2:07க்கு டேப் ஓப்பன் ஆனது கிளியராக ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கேமரா ஆங்கிள் ஸ்லோலி கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. யாரோ ஃபோனை கையில் எடுத்து மாற்றின மாதிரி.
அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பாத்ரூம் டோர் ரிஃப்ளெக்ஷனில் ஒரு ஒயிட் கலர் யூனிஃபார்ம் மாதிரி ஷேப்பில் 2 செகண்ட் மட்டும் தெரிஞ்சிச்சு. ஹாஸ்டலில் எல்லாருமே பயந்துட்டாங்க. வார்டன் வந்து இதெல்லாம் ஒரு சீனியர்ஸோட ப்ராங்க்கு அப்படின்னு சொல்லி மேட்ரை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் ஓல்டு ஸ்டாஃப் சிலர் மட்டும் பேசிக்கிட்டது என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சேம் ரூமில் ஒரு பொண்ணு இருந்தாள். அவள் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாள். டெய்லி லேட் நைட்டில் தான் படிப்பாள். எக்ஸாம் டைம் ப்ரெஷர் காரணமாக ஒரு நாள் வந்து சடன்லி அவள் காணா போயிட்டாள். 3 நாள் கழித்து ஹாஸ்டலோட வாட்டர் டேங்க்கு கிட்ட வந்து அன்கான்ஷியஸாக கிடந்தாலாம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோர் ரெனோவேட் பண்ணி ரீஓப்பன் பண்ணினாங்க. ஆனால் அந்த ஒரு ரூல் மட்டும் வந்துச்சு. என்ன அப்படின்னா, 2nd ஃப்ளோர் பாத்ரூம் டேப்ஸ் வந்து நைட்டில் லீக் ஆனாலும் யாரும் 2 மணிக்கு அப்புறம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ரீசன் யாருக்கும் சொல்லவே இல்லை. சில நாட்கள் கழித்து ஒரு புதிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே வந்தாங்க. ஒரு ஃப்ரெஷர் பொண்ணு வந்து இதெல்லாம் ஃபேக்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி நைட்டு 2 மணிக்கு காரிடாரில் சேர் வச்சு தனியாக உட்காந்து லைவ் ஸ்ட்ரீம் போட்டுச்சான். ஸ்டார்டிங்கில் எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்கு. அவள் சிரிச்சுக்கிட்டே பேய் இருந்தால் வந்து ஹாய் சொல்லு அப்படின்னு ஜோக் பண்ணான். அந்த நேரம் காரிடார் எண்டில் இருந்து ஒரு டியூப் லைட் மட்டும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. சேட்டில் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பெஹென் யூ அப்படின்னு ஸ்பேம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவள் திரும்ப பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் லைவ் ஸ்ட்ரீம் ஆடியோவில் மட்டும் கிளியராக ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, ரூம் நம்பர் 217 அப்படின்னு. அவள் ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த கவுண்ட் நம்பர் அவள் சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் சேர் கீழே விழுந்த சவுண்டு லைவ் ஸ்ட்ரீம் கட் ஆயிடுச்சு. மார்னிங் அந்த பொண்ணு ஹாஸ்டல் விட்டு போயிட்டா அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 பேர் அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்ததும் எல்லார் பாடியும் ஸ்டில் ஆகிடுச்சு. அடுத்த நாள் நைட்டு அந்த இடத்துல ஹாஸ்டல் வார்டன் வந்து யாரும் அந்த பாத்ரூம் சைடு போகக்கூடாது அப்படின்னு கற்றுனாங்க. பட் கேர்ள்ஸ்க்கு க்யூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு. ஏன்னா அந்த பாத்ரூம் டோர் மேலே இன்னும் பழைய நேம் போர்டு இருந்தது, 217 காமன் வாஷ் ஏரியா அப்படின்னு. அதுக்கு கீழே பிளாக் மார்க்கரில் யாரோ எழுதியிருந்தாங்க, டோன்ட் ஓப்பன் ஆஃப்டர் 2 o'clock அப்படின்னு. அந்த நைட் யாருக்கும் தூக்கமே வரலை. ரூம் நம்பர் 217 இருந்த கேர்ள்ஸில் ஒருத்தி நிவேதா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சீக்ரெட்லி ஃபோன் டார்ச் எடுத்துகிட்டு வந்து காரிடார் வந்து சைடு வந்து போயிருக்கான். அவளுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு போயிருக்கான். பாத்ரூம் கிட்ட போனதும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. லைக் ஓல்டு வெட்டான கிளாத்ஸ் மாதிரி வந்து அவளுக்கு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. டோர் லாக் வந்து ஒரு துரு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து மட்டும் டப் டப் டப்னு அந்த வாட்டர் டாப்லெட் சவுண்ட் கேட்டிருக்கு. உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அவன் மெதுவாக கேட்டிருக்கான். சவுண்டு ஒட்டனே ஸ்டாப் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆயிடுச்சு. அடுத்த செகண்டே டோர் கீழே இருந்து கேப்பில் இருந்து அந்த ஸ்லோலி வாட்டர் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. பட் அது நார்மலான வாட்டரே இல்லை, டார்க்கான ப்ரௌன் கலரில் வாட்டர் வந்திருக்கு. நிவேதா பயந்துட்டு பின்னாடி போக முயற்சி பண்ணிடும்போது பாத்ரூம் டோர் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிருச்சு. டார்ச் லைட் உள்ளே போனதும் மிரர் முழுக்க ஸ்க்ராச்சஸாக இருந்திருக்கு. ஒரே சென்டென்ஸ் ரிப்பீட்டடாக எழுதப்பட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, வை டிடன்ட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு. அதுக்கு கீழே ஹேண்ட் மார்க்ஸ் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன கை ரேகைகளால் யாரோ உள்ளே இருந்து மிரரை அடித்த மாதிரி. சடன்லி அவள் ஃபோன் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. ஃப்ளாஷ் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கேமரா ஸ்க்ரீனில் மட்டும் பாத்ரூம் கார்னரில் ஒரு கேர்ள் ஷேடோ தெரிஞ்சுது. ரொம்ப ஒரு நீளமான முடி, ஒயிட் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு தலையை வந்து கீழே குனிஞ்ச மாதிரி வந்து அந்த பொண்ணு நின்றுருக்கு. நிவேதா வந்து டைரக்டாக பார்த்தப்போ யாருமே அங்கே இல்லை. ஆனால் கேமரா ஸ்க்ரீனில் அந்த ஃபிகர் க்ளோஸாக வர வந்து ஆரம்பிச்சிருக்கு. இவ பயத்தில் வந்து ஓடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா. காரிடார் முழுக்க லைட்டு வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகிருக்கு.
பின்னாடி சைடில் வந்து ஒரு அந்த வெட் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து சவுண்டு வந்து வேகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. டப் 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 டப்னு. ரூம் நம்பர் 217 வந்து டோர் லாக் பண்ணினதும் சவுண்டு வந்து உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவள் பாடி ஃபுல்லாக ஷேக் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் கொடுத்தான். வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஸ்டார்டிங்கில் எம்டி பாத்ரூம் தான் இருந்திருக்கு. தென் ஸ்லோலி மிரர் மேலே ஒரு சென்டென்ஸ் தானாக அப்பியர் ஆகுது. என்ன அப்படின்னா, ஸ்டே டு நைட் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேமரா ஸ்டாட்டிக் ஆகிடுச்சு. 2 செகண்ட்ஸ் மட்டும் ஒரு ஃபேஸ் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஐஸ் எதுவும் இல்லை, முழுக்க பிளாக்காக. நெக்ஸ்ட் டே ஹாஸ்டலோட ஓல்டு அட்டெண்டர் வந்து ஒருத்தர் வந்து உண்மையை வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அப்போது சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இது 8 வருஷத்துக்கு முன்னாடி சேம் ஃப்ளோரில் தங்கியிருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெய்லி சஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ரெய்னிங் நைட்டு வந்து அவள் பாத்ரூமில் லாக்டு ஆகி ஹெல்ப் கேட்டிருக்கான். ஆனால் சீனியர்ஸ் வந்து ப்ராங்க்னு நினச்சிட்டு யாருமே ஓப்பன் பண்ணவே இல்லை. மார்னிங் தான் டோர் பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இருந்து ஷார்ப்பாக 27க்கு அந்த பாத்ரூம் சைடு வந்து வெட் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து சவுண்ட் கேட்டுக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் இதில் என்ன அப்படின்னா, அந்த நைட்டு வந்து நிவேதா ரெக்கார்ட் பண்ண வீடியோ எண்டிங்கில் பாத்ரூம் மிரரில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ரிஃப்ளெக்ஷன் இருந்தது. என்ன அப்படின்னா, வீடியோ எடுக்க நிவேதா ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இல்லாமல் அவள் பின்னாடி நின்று சிரிச்சிட்டு இருந்த இன்னொரு கேர்ள் ரிஃப்ளெக்ஷன் கூட இருந்தது. அந்த வீடியோ பார்த்ததும் ரூம் முழுக்க சைலண்ட்டாக ஆயிடுச்சு. நிவேதா மட்டும் பேசவே இல்லை. அவள் ஃபோனை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரே ஒரு லைன் தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாள். அது மிரரில் மட்டும் கிடையாது, நான் காரிடார்லேயும் அதை பார்த்தேன் அப்படின்னு. அந்த நைட்டுக்கு அப்புறம் அவள் சேஞ்ச் ஆகிட்டாலாம் டோட்டலாக. காலையில் எழுந்ததும் ஒரு அவள் எப்போவுமே வந்து எல்லார்ட்டையுமே வந்து சத்தமாக பேசி ஒரு ஜாலி டைப்பாக இருந்திருக்காளாம். ஆனால் இப்போது கிளாஸ்க்கு ஒழுங்காக போக மாட்டாள், நைட் ஒழுங்காக தூங்க மாட்டாள், 2 மணிக்கு முன்னாடி ரூம் லைட் ஆஃப் பண்ணவே மாட்டாள். ஒரு நாள் ரூம்மேட்ஸ் வந்து எழுந்தப்போ வந்து நிவேதா பெட்லேயே இல்லாததை அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. சரின்ட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கீழே பார்த்தப்போ அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும் வந்து காரிடார் சைடு வந்து போயிட்டு இருந்திருக்கு. அவங்க பார்த்த உடனே வார்டன் வந்து போய் பயந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஹாஸ்டலும் தேடியிருக்காங்க. ஃபைனலி அந்த லாக்டு பாத்ரூம் டோர் ஓப்பனாக இருந்தது. உள்ளுக்குள்ளே நிவேதா கார்னரில் உட்காந்துருந்தாலாம். கண்ணை கூட பிளிங்க் பண்ணாமல் மிரரை பார்த்துட்டு வார்டன் அவளை வெளியே இழுத்தாங்க. அந்த நேரம் அவள் சொன்ன அந்த லைன் கேட்டு எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அவள் இன்னும் உள்ளே தானே இருக்கா, நேற்று நைட்டு என்கிட்ட பேசுனா அப்படின்னு. யார் அப்படின்னு கேட்டாங்களாம். நிவேதா மெதுவாக அந்த மிரர் பக்கம் பார்த்து கையை காட்டினாலாம். ரூம் நம்பர் 217 இறந்து போன நாள் இல்லை அப்படின்னு அவள் சொன்னான். என்ன சொன்னா, ரூம் 17 செத்தது நான் இல்லைன்னு. அப்போனா அங்கே இருந்தது வேற யார்? அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஓல்டு ரெக்கார்டை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, அதே 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ ஃபைல் எடுத்தப்போ அது நிவேதா ஃபேஸோட ஆல்மோஸ்ட் சேம் ஆயிருந்துச்சு. ஒரே கண், ஒரே சிரிப்பு, ஒரே மோல், எல்லாமே. ஹாஸ்டலில் ரூமர் ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிருச்சு, அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாளா அப்படின்னு. ஆனால் உண்மையான கதை அதுக்கப்புறத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நைட்டு வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து சிசிடிவி ரிவைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2:07 AM ஃபுட்டேஜை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் காரிடார் ஃபுல்லாக எம்டியாக இருந்திருக்கு. சடன்லி பாத்ரூமில் இருந்து டோர் ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. உள்ளே இருந்து ஒரு பொண்ணு வந்து வெளியே நடக்க ஆரம்பிக்கிறேன். ஹேரில் வந்து ஃபுல்லாக வெட்டாக இருக்குது, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. லைக் நல்லா நினச்சிக்கோங்க, அந்த நிவேதா பார்த்த அந்த பாத்ரூமில் அதே பொண்ணை தான் பார்த்துருக்கா. தெரியுதா? அந்த ஒரு வெட் ஹேரு, ஒயிட் ட்ரெஸ்ஸு.
கேமரா குவாலிட்டி பிளர் ஆனாலும் ஃபேஸ் கொஞ்சம் கிளியர் ஆகுது. அது நிவேதா. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அதே நேரம் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் படி நிவேதா ஹோம் டவுனில் வந்து போயிருந்திருக்கா. ஆனால் அந்த சிசிடிவியில் அவள் காரிடார் மிடில் வரும்போது சடன்லி கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு 3 செகண்டுக்கு பிளாக் ஸ்க்ரீனாக தெரிஞ்சிருக்கு. திரும்ப வீடியோ வந்தப்போ காரிடார் வந்து எம்டி ஆயிடுச்சு. ஆனால் செவுத்து மேலே ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் எழுதப்பட்டிருந்தது, ஷீ நெவர் லெஃப்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோர் பர்மனன்ட்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போவும் சிலர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரெய்னி நைட்டில் அந்த அபாண்டட் ஹாஸ்டல் அருகே போனால் செகண்ட் ஃப்ளோர் ப்ரோக்கன் விண்டோ பின்னாடி ஒரு பொண்ணு ஷேடோ இருக்கும். அவள் ஃபேஸ் தெரியாது, ஆனால் விண்டோ கிளாஸ் மேலே மட்டும் ஸ்லோலி ஒரு லைன் அப்பியர் ஆகும், ஓப்பன் த டோர் அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. பில்டிங் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. விண்டோஸ் வந்து உடஞ்சி போயிருக்கு. வால் ஃபுல்லாக ஃபங்கஸ் மாதிரி வந்திருக்கு. உள்ள முழுக்க டஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டீ கடை ஓனர் வந்து ஒருத்தர் மட்டும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, டெய்லி வந்து ஷார்ப்பாக 2:07 AM அந்த ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் மட்டும் லைட் வந்து ஆன் ஆகிட்டு ஆகும் அப்படின்னு. இபி கனெக்ஷன் இல்லாத பில்டிங், ஆனால் லைட்டு மட்டும் வரும். பல பேர் வந்து ஃபேக்னு நினச்சிருக்காங்க. ஒரு யூடியூப் வந்து பேராநார்மல் டீம் அந்த பிளேஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண டிசைட் பண்ணினாங்க. 5 பேர் வந்திருக்காங்க. நைட்டு வந்து ஒரு 1:30க்கு கேமரா செட்டப் பண்ணி இன்சைடில் உள்ளுக்கு போனாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்கு. ப்ரோக்கன் பெட்ஸு, ஒரு பழைய புக்ஸ்லாம் இருந்திருக்கு, ஒரு ரஸ்ட் அந்த மாதிரி துரு பிடிச்ச ஸ்மெல் வந்திருக்கு. ஆனால் அந்த ரூம் நம்பர் 217க்கு பக்கத்தில் போனதும் ஆடியோ ரெக்கார்டரில் வியர்டு ஃப்ரீக்குவென்சி சவுண்ட் கேப்சர் ஆயிருந்துச்சு. மனுஷ குரல் மாதிரி, ஆனால் கிளியராக இல்லை. டீமில் ஒருத்தன் ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்டப்போ ஃபேஸ் பேல் ஆயிருந்துச்சு. ஏன்னா அந்த சவுண்டில் ரிப்பீட்டடாக ஒரே சென்டென்ஸ், ப்ளீஸ் ஓப்பன் அப்படின்னு. அவங்க பாத்ரூம் டோர் கிட்ட கேமரா வச்சாங்க. 27 எக்ஸாக்ட்லி அந்த நேரம் காரிடார் எண்டில் ஒரு ஷேடோ க்ராஸ் ஆனது. ஒரு செகண்ட் மட்டும் டீம் ஃப்ளாஷ் லைட் போட்டு ஓடினாங்க. யாருமே அங்கே இல்லை. ஆனால் ஃப்ளோர் ஃபுல்லாக வெட்டாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷான ஈரமான கால்நடைனா இருந்தது. அது வந்து பாத்ரூம் உள்ளே போயிருச்சு. டீம் லீடர் வந்து டேர் பண்ணி இன்சைட் போனாராம். மிரர் இன்னும் இருந்துதாங்க. டஸ்ட்டு ஃபுல்லாக இருந்த மிரர் மிடில் மட்டும் க்ளீனான ஸ்பாட்டாக இருந்தது. அவர் டார்ச் லைட் அடித்ததும் மிரர் மேலே தண்ணீரில் எழுதிருந்த மாதிரி ஸ்லோலி லெட்டர்ஸ் வந்தது, யூ கேம் பேக் அப்படின்னு. சடன்லி பாத்ரூம் டோர் ஸ்லாம் ஆயிருந்துச்சு. வெளியே இருந்த டீம் வந்து பயந்துட்டாங்க. உள்ளே இருந்த லீடர் கத்துற சத்தம் கேட்குது, டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியும் டோர் ஓப்பனே ஆகலை. அடுத்த செகண்டை உள்ளே இருந்து ஸ்ட்ரீமிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிடுச்சு. 5 செகண்ட்ஸ் கழித்து டோர் தானாக ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்த்தாங்க. லீடர் அங்கே இல்லை. கேமரா மட்டும் ஃப்ளோரில் கிடந்துருந்துச்சு. அந்த கேமரா ஃபுட்டேஜை வந்து லேட்டர் போலீஸ் எடுத்து பார்த்தப்போ லாஸ்ட் 12 செகண்ட்ஸ் மட்டும் சேவ் ஆகிருந்தது. வீடியோவில் லீடர் மிரர் நோக்கி நின்றுருக்காரு. பிஹைண்ட் ஹிம் ஸ்லோலி ஒரு கேர்ள் ஃபிகர் அப்பியர் ஆகுது. ஒரு வெட் ஹேர் ஃபேஸ் கவர் பண்ணி. தென் மிரர் உள்ளிருந்து ரிஃப்ளெக்ஷன் மட்டும் மூவ் ஆகி ஆரம்பிக்குது. ரியல் ஃபிகர் ஸ்டில், ரிஃப்ளெக்ஷன் மட்டும் க்ளோஸராக வந்துச்சு. ஸ்க்ரீன் முழுக்க பிளாக்காக இருந்திருக்கு. லாஸ்ட் ஆடியோ மட்டும் கிளியராக இருந்திருக்கு. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டியே அப்படின்னு அந்த லீடர் இன்னும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, போலீஸ் ஃபுட்டேஜ் காப்பி எடுத்து ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து சில டேஸ் கழித்து ரிசைன் பண்ணிட்டாராம். ரீசன் கேட்டப்போ அவர் சொன்னது ஒரே ஒரு லைன்,
வீடியோவில் பார்த்த அந்த கேர்ள் அது கேமரா ரிஃப்ளெக்ஷன் இல்லை, அவள் லென்ஸுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தா அப்படின்னு. போலீஸ் கேஸ் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஹாஸ்டல் வந்து கம்ப்ளீட்லி சீல் பண்ணப்பட்டது. கேட் மேலே ஒரு பெரிய போர்டு வச்சுட்டாங்க, என்ட்ரி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு. ஆனால் அந்த பிளேஸ் பற்றி ஆன்லைனில் ரூமர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்டல் மேப்பில் செகண்ட் ஃப்ளோர் வந்து அஃபிஷியலி 8 ரூம்ஸ் தான். பட் சிலர் இன்சைடு போனப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூம் 217க்கு நெக்ஸ்ட் டோரா 218 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா டோர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அது டோர் நம்பர் 220. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பில்டிங் ஒரிஜினல் பிளானில் வந்து ரூம் 220 அப்படின்றதே ஒன்று இல்லை. பல பேர் இதை ஃபேக்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு காலேஜ் பசங்க டீம் வந்து சேலஞ்சுக்காக நைட்டு வந்து உள்ளே போயிருந்தாங்க. லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணி வச்சுட்டு கமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்பீடாக இருந்துச்சு. இனிஷியலி எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு பையன் வந்து காரிடார் எண்டில் டார்ச் அடித்தப்போ ஒரு எக்ஸ்ட்ரா டோர் வந்து விசிபிளாக தெரிஞ்சிச்சு. ஓல்டு பிளாக் டோராக இருந்தது. அது மேலே ஒரு துருப்பிடிச்சான ஒரு நம்பர் பிளேட் இருந்துச்சு, 220 அப்படின்னு. அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா டே டைமில் அவங்க வந்து வீடியோ எடுத்தப்போ அந்த டோர் ஒன்று இல்லவே இல்லை. சேட்டில் வியூவர்ஸ் எல்லாமே வந்து ஸ்பேம், இது ஓப்பன் பண்ணாத அப்படின்னு வந்து அட்டென்ஷனுக்காக சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அட்டென்ஷனுக்காக சிரிச்சுட்டே அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க. டோர் லாக்கடாக இருந்திருக்கு. உள்ளே மட்டும் ஒரு மெதுவாக ஒரு ஹம்மிங் சவுண்டு கேட்டிருக்கு. அதை வந்து ஒரு பையன் வந்து கிட்டக்க போய் காதை வச்சு அவன் கேட்டுறப்ப சடனாக அவன் ஃப்ரீஸ் ஆகிட்டான். என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்டப்போ அவன் ஸ்லோவாக சொல்லியிருக்கான், உள்ளே யாரோ என் பேரை சொல்கிறாங்கடா அப்படின்னு. அடுத்த செகண்ட் டோர் வந்து தானாக கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. உள்ளே வந்து ஒரு பிளிச் பிளாக் சைடில் வந்து கேட்டிருக்கு. டார்ச் லைட் கூட ஃபுல்லாக வந்து உள்ளே போகலை. ரூம் நார்மல் சைஸ்லேயே இல்லை, இம்பாசிபிளாக நீளமாக இருந்திருக்கு. வால் முழுக்க ஒரு வாட்டர் ஸ்டெயின்ஸாக இருந்திருக்கு. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே கரண்ட்டு இல்லாமல் ஸ்லோலி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. பட் ரூம் எண்டில் ஒரே ஒரு சேர் மட்டும் இருந்திருக்கு. அதில் யாரோ உட்காந்துருந்த மாதிரி ஒரு இது கேட்டிருக்கு. ஃபுல் லாங் ஹேர், கீழே பார்த்தா மாதிரி. டீமில் ஒருத்தன் வந்து அதுக்கிட்ட போய் லைவ் ஸ்ட்ரீம் ஆடியோ மட்டும் கிளியராக கேட்டிருக்கான். அக்கா, அந்த ஃபிகர் ஸ்லோலி ஹெட்டை லிஃப்ட் பண்ணுச்சு. ஃபேஸ் விசிபிள் ஆகிற நேரத்தில் ஸ்ட்ரீம் கிளிச் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் வந்து ஸ்டாட்டிக்காக இருந்தப்போ வியூவர்ஸ் கேட்டது வந்து ஒரே ஒரு லவுட் ஸ்க்ரீம் தான். தென் லைவ் ஸ்ட்ரீம் சடன்லி எண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் போலீஸ் உள்ளே போனப்போ ரூம் 220 இல்லை, ஒரு பிளெயின் வால் மட்டும் இருந்திருக்கு. ஆனால் ஃப்ளோரில் மட்டும் ஒரு 5 பேர் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. உள்ளே போன 5 பசங்க பேரில் வந்து 4 பேர் மட்டும் வெளியே வந்தாங்க. மிஸ்ஸிங் ஆன ஒருத்தன் பற்றி கேட்டப்போ மிச்சம் இருந்த ஒரு பாய்ஸ் வந்து ஒரே ஆன்சர் தான் சொன்னாங்க, அவன் ரூம் உள்ளே போகவே இல்லை அப்படின்னு. போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா லைவ் ஸ்க்ரீமில் கிளியராக அவன் உள்ளே போகவே இல்லை. ஆனால் லைவ் ஸ்ட்ரீமில் அது இருக்குது. பட் ரியல் ஹாரர் இதில் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் இருக்கும். சர்வைவிங் பாய்ஸில் ஒருத்தன் சில நாட்கள் கழித்து சீக்ரெட்லி ஒரு ஆடியோ வந்து அப்லோட் பண்ணான். என்ன அப்படின்னா, அதில் அவன் அழுத வாய்ஸு. ரூம் 20 ரியலாகவே இல்லை, அது யாராவது லோன்லியாக இருக்கிறவங்க கேட்டால் மட்டும்தான் அது தெரியும் அப்படின்னு. உள்ளே போன அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து பேர் கேட்டப்போ, அதுக்கப்புறம் நீயே வெளியே வந்தாலும் உன்னோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு. ஆடியோ எண்டிங்கில் பேக்ரவுண்டில் ஒரு சாஃப்ட் ஃபீமேல் வாய்ஸ் கேட்டிருக்கு, டோர் ஓப்பன் பண்ணாத அப்படின்னு. அது அதோட முடிஞ்சிருச்சு. 2026 ஆல்மோஸ்ட் எல்லாரும் அந்த ஹாஸ்டல் ஸ்டோரியை மறந்துட்டாங்க. ஒரு வால் பின்னாடி அபாண்டட் பில்டிங் வந்து அப்படியே இருந்துச்சு. ஒரு ஃபைனல் டிசிஷன்ஸ் மட்டும் வந்துச்சு. என்டையர் ஏரியா கிளியர் பண்ணி புதிய அப்பார்ட்மெண்ட் கட்டணும், கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துச்சு. மீடியா கவரேஜ் வந்து ஒர்க்கர்ஸ், இன்ஜினியரிங், போலீஸ் எல்லாருமே வந்தாங்க. இந்த தடவை ஃபுல் பில்டிங்கை இடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மார்னிங் டெமாலிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். மிஷின் செகண்ட் ஃப்ளோர் ஹிட் பண்ணும் அந்த நேரத்தில் வந்து பல வருஷமாக லாக் ஆன பாத்ரூம் வால் வந்து கிராக் ஆயிடுச்சு. உள்ளே இருந்து ஒரு ஓல்டு ரஸ்ட் ஸ்மெல் வந்திருக்கு. பட் டஸ்ட்டு கிளியர் ஆனதும் ஒர்க்கர்ஸ் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. என்ன அப்படின்னா, வால் பின்னாடி ஒரு ஹிடன் ஸ்மால் ரூம் இருந்திருக்கு, அஃபிஷியல் மேப்பில் இல்லாத ஒரு ரூம். அதுதான் வந்து மேலே பார்த்து அந்த 220.
உள்ளே ஃபுல்லாக டார்க்காக இருந்திருக்கு. ஆனால் மிடில் மட்டும் ஒரு ஓல்டு வுட்டன் சேர் இருந்திருக்கு. அதில் ஒரு டைரி இருந்திருக்கு. போலீஸ் க்ளவுஸ் போட்டு ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு கேர்ள் வந்து ஹேண்ட் ரிட்டன் எழுதிப்பா. என்ன அப்படின்னா, நான் லாக்டு ஆனால் அந்த நாள் எல்லாரும் வெளியே இருந்தாங்க, ஆனால் யாருமே டோர் ஓப்பனே பண்ணலை அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாக அழுகிற ஒரு மார்க்ஸ் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, புள்ளி பண்ணாங்க, லோன்லினஸ், ஃபியர் எல்லாமே இருந்திருக்கும். லாஸ்ட்டு பேஜ் மட்டும் ஹாஃப் வெட்டாக இருந்திருக்கும். அதில் எழுதியிருந்தது என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் என்ன நினச்சிக்கிட்டே இருந்தால் நான் இங்கிருந்து போகவே முடியாது அப்படின்னு. அந்த லைன் படித்த இன்ஜினியரிங் சைலண்ட்லி டைரியை வந்து க்ளோஸ் பண்ணார். அவர் ஒரு டிசிஷன்ஸ் எடுத்தார். என்ன அப்படின்னா, பாத்ரூம் சைடு வால் முழுக்க பிரேக் பண்ண சொன்னார். சன்லைட் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ஹிடன் ரூம் உள்ள வந்துச்சு. அந்த நேரம் சடன்லி ஒரு காரிடார் முழுக்க கோல்டு விண்ட் வந்துச்சு. டப் டப்னு கேட்ட வெட் ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்ட் வந்து மெதுவாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கிளியராக கேட்டாங்க, ஒரு சாஃப்ட் ஃபீமேல் வாய்ஸ், டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த டே ஈவினிங் ஃபுல் பில்டிங்கும் ஃபைனலி டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. 220 ரூம் வந்து இருந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்மால் ஒயிட் ஃப்ளவர் கிடந்துதான். யாரும் வெத்தது இல்லை. பல வருடங்களாக அந்த ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆகிருந்துச்சு. ஒரு நோ ஃபுட் ஸ்டெப்ஸ், நோ லைட்டு, நோ ஃபுட் எதுவுமே இல்லை. பீப்புள் ஸ்லோலி ஃபர்காட் த ஸ்டோரி. ஆனால் லாஸ்ட் டெமாலிஷன் ஃபுட்டேஜ் எடிட் பண்ணும்போது கேமராமேன் ஒருத்தர் வந்து ஒரு ஃபைனலி ஒரு டீட்டெயில் நோட்டீஸ் பண்ணார். என்ன அப்படின்னா, பில்டிங் கொலாப்ஸ் ஆகிற லாஸ்ட் ஃப்ரேமில் செகண்ட் ஃப்ளோர் ப்ரோக்கன் விண்டோ அருகே வந்து ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டு இருந்திருக்கு. இந்த தடவை அவள் ஃபேஸ் கிளியராக இருந்திருக்கு. அவள் சிரிச்சுட்டே இருந்திருக்கா, பயத்தில் இல்லை, பீஸ்ஃபுல்லாக. தென் டஸ்ட் க்ளவுடு வந்ததும் அவள் டிஸப்பியர் ஆகிட்டான். வீடியோ எண்டிங்கில் ஆடியோ மட்டும் ஃபெயிண்டாக கேட்கும், ஃபைனலி அப்படின்னு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது.